சண்டே தமிழ் டப்பிங்கோட தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன டைகர் 3 படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். இது இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூ வச்சு பாகிஸ்தான் பிஎம்க்கு ஒரு ஆபத்து, அவங்கள நம்ம சல்மான் பாய் அங்கேயே போய் காப்பாற்றுற மாதிரியான ஒரு ஸ்டோரி. எனக்கு இந்த படம் டீசென்ட் வாட்சாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அங்கங்கே சில லேக் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே என்கேஜிங்காகவே போச்சு. செகண்ட் ஹாஃப்ல வர ஷாருக் கானோட சீன் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டாக சொல்லலாம். இங்கே எல்சியூ கனெக்ட்னு சொல்லி சும்மா வாய்ஸ் கேட்குற மாதிரி தான் பெரிய ஸ்டாரை லோகேஷ் யூஸ் பண்ணுறாரு. ஆனால் அங்கே ஷாருக் கானோட சீனே 15 மினிட்ஸ் கிட்ட வந்தது. அந்த 15 மினிட்ஸுமே தாறுமாறாக இருக்கும். ஃபுல் மூவியும் முடிஞ்சோன்னா போஸ்ட் கிரெடிட்ஸில் ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீன் இந்த யூனிவர்ஸில் வர இன்னொரு மூவிக்கு லீட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சீனை மிஸ் பண்ணாதீங்க. பத்தானுக்கு போகிறப்ப கரெக்டான மைண்ட் செட்டில் நான் போகலை. ஆனால் இந்த டைகர் 3 இப்படி தான் இருக்கும்னு போகிறப்ப மூளையை கழட்டி வெளியில் வச்சுட்டு நான் போனேன். ஸோ உங்கள் பைக்கில் ஒரு பில்டிங்கில் இருந்து இன்னொரு பில்டிங்க்கு தாண்டினாலும் சரி, பறக்கிற ஹெலிகாப்டரில் பறந்து போய் ஏறினாலும் சரி, எனக்கு பெருசாக காண்டாகலை. என்டர்டைனிங்காக தான் இருந்தது. ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியலை. டைகர் 3யோட ஸ்டோரி எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை. லாஜிக் இந்த படத்தில் சுத்தமாக இருக்காது. கிளைமேக்ஸ் போக போக லைட்டாக இந்த படம் இழுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் அந்த வாவ் ஃபேக்டர் இந்த படத்தில் அங்கங்கே இருந்தது. ஸோ இந்த படம் எனக்கு பெருசாக போர் அடிக்கலை. இன்ட்ரோவில் தான் அந்த டவல் ஃபைட் வரும். அந்த டவல் ஃபைட் ப்ளஸ் மொத்த இன்ட்ரோல் சீக்வன்ஸும் எனக்கு பிடிச்சது. லாஜிக்கை பற்றி யோசிக்கலன்னா உங்களுக்கும் பிடிக்கும். லென்த்தாக 15 மினிட்ஸ்க்கு 3 சீன் இந்த படத்தில் பக்காவாக வந்ததுனால ஒரு டீசென்ட் வாட்சான டைம் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு படமாக இது வந்திருக்கு. லாஜிக்கை பற்றி யோசிக்கிற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான படம் இது கிடையாது. ஆக்ஷன் படங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த மூவியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். தமிழ் டப்பிங்லேயே இப்போ தியேட்டர்ஸில் ரன் ஆகுது. ஒரு டீசென்ட் வாட்சான ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த டைகர் 3.